எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 ஜனவரி 2021 நாளுக்கானது. அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 5 ஜனவரி 2021 நாளுக்கானது. முதல் கேள்வி, ஒடிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? ஒடிசா உயர் நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? சரியான விடை எஸ் முரளிதர். அதாவது எஸ் முரளிதர் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தவர் யார்? ஒடிசா மாநில ஆளுநர் கணேஷிலால். அடுத்தது இரண்டாவது கேள்வி, கொச்சி மங்களூரு இடையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? கொச்சி மங்களூரு இடையிலான இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதாவது ஒரே நாடு ஒரே எரிவாயு கட்டமைப்பு திட்டத்தின் முக்கிய மைல்கல்லாக கொச்சி மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் கருதப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் பதிக்கும் இந்த திட்டத்தை கெயில் இந்தியா நிறுவனம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. நல்லா வச்சுங்க, இந்த கொச்சி மங்களூரு இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் 450 கிலோமீட்டர் தொலைவுக்கு குழாய் பதிக்கும் திட்டத்தை கெயில் இந்தியா நிறுவனம் மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் ஒரு நாளில் 12 மில்லியன் மெட்ரிக் கியூபிக் மீட்டர் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்ல முடியும். கொச்சியிலிருந்து எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்கள் வழியாக இந்த எரிவாயு குழாய் செல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ரூபாய் 3000 கோடி செலவில் 12 லட்சம் மனித உழைப்பு நாட்களில் இந்த திட்டம் கட்டமைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2009ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. எனினும் 2014ஆம் ஆண்டு தான் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்றன என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது தேசிய அளவியல் மாநாடு 2021 தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். புதுதில்லியின் அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மையம் தேசிய இயற்பியல் ஆய்வகம் இந்த மாநாட்டை நடத்தியது. இந்த மாநாட்டின் கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் உள்ளார்ந்த வளர்ச்சிக்கு அளவியல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தேசிய அணு கால அளவுகோல், தேசிய நிர்தேசக் திரவிய பிரணாளி ஆகியவற்றை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். அது மட்டும் இல்லாம தேசிய சுற்றுச்சூழல் தரநிலை ஆய்வகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலம் 4 ஜனவரி 2021 அடிக்கல் நாட்டினார். அடுத்தது அறிவியல் மற்றும் தொழிலக ஆராய்ச்சி மையம் தேசிய இயற்பியல் ஆய்வகம் எத்தனையாவது நிறுவன தினத்தை 4 ஜனவரி 2021 கொண்டாடியது? இதுக்கு சரியான விடை 75வது. அடுத்தது வடகிழக்கு மாகாணங்களின் முதல் கேலோ இந்தியா விளையாட்டு பள்ளி என்று அழைக்கப்படும் ஷில்லாங்கின் அசாம் ரைபிள்ஸ் பள்ளியை தொடங்கி வைத்தவர் யார்? வடகிழக்கு மாகாணங்களின் முதல் கேலோ இந்தியா விளையாட்டு பள்ளி என்று அழைக்கப்படும் ஷில்லாங்கின் அசாம் ரைபிள்ஸ் பள்ளியை தொடங்கி வைத்தவர் யார்? சரியான விடை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள். அடுத்தது அண்டார்டிகாவிற்கான எத்தனையாவது அறிவியல் பயணத்தை இந்தியா 4 ஜனவரி 2020 தொடங்கியது? இதுக்கு சரியான விடை 40வது. அடுத்தது எம்.வி. விசிலி கோலோனின் என்ற கப்பல் எந்த நாட்டுக்கு சொந்தமானது? இதுக்கு சரியான விடை இந்தியா. அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்காக மாநிலங்களுக்கு 10வது தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது? சரக்கு மற்றும் சேவை வரி இழப்பீட்டிற்காக மாநிலங்களுக்கு 10வது தவணையாக எத்தனை கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கியது? இதுக்கு சரியான விடை ரூபாய் 6000 கோடி. அடுத்தது தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாம் 2021 புதுதில்லி கண்டோன்மெண்டில் 4 ஜனவரி 2021 துவக்கி வைத்தவர் யார்? தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாம் 2021 புதுதில்லி கண்டோன்மெண்டில் 4 ஜனவரி 2021 துவக்கி வைத்தவர் யார்? சரியான விடை தருண்குமார் எய்ச். அடுத்தது 10வது கேள்வி, பாதுகாப்பு துறையின் பொதுத்துறை நிறுவனம் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட்
பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிடம் எத்தனை கோடி ரூபாய் ஈவுத்தொகையை வழங்கியது? இதுக்கு சரியான விடை 5.625 கோடி ரூபாய். அடுத்தது, பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தில் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் BEML நிறுவனம் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை 1964. அடுத்தது, எந்த ஆண்டுக்குள் 175 ஜிகாவாட் எரிசக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்வதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? எந்த ஆண்டுக்குள் 175 ஜிகாவாட் எரிசக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்ய இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் A 2022. அடுத்தது, 2030ஆம் ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் எரிசக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்வதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? 2030ஆம் ஆண்டுக்குள் எத்தனை ஜிகாவாட் எரிசக்தியை புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலங்களிலிருந்து உற்பத்தி செய்வதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது? இது சரியான விடை ஆப்ஷன் C 450 ஜிகாவாட். அடுத்தது, எந்த மாநில அரசு பறவை காய்ச்சலை மாநில பேரிடராக அறிவித்தது? எந்த மாநில அரசு பறவை காய்ச்சலை மாநில பேரிடராக அறிவித்தது? இதுக்கு சரியான விடை கேரளா. எப்போதுன்னு பார்த்தீங்கன்னா 5 ஜனவரி 2021. அதாவது கேரளா மாநிலத்தில் கோட்டயம் மற்றும் ஆலப்புழா மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து மாநில பேரிடராக கேரள அரசு 5 ஜனவரி 2021 அறிவித்தது. அடுத்தது, எந்த மாநிலத்தில் உள்ள 5 மாவட்டங்களில் உணவு பூங்கா அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ட்ரைஃபெட் மற்றும் அகில பாரதிய வன்வாசி கல்யாண் கேந்திரா இடையே 3 ஜனவரி 2021 கையெழுத்தானது? சரியான விடை மத்திய பிரதேசம். அதாவது மத்திய பிரதேசத்தின் பேதுல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு துர்கா தாஸ் UK முன்னிலையில் ட்ரைஃபெட் அமைப்பின் மேலாண் இயக்குனர் திரு பிரவீர் கிருஷ்ணா, அகில் பாரதிய வன்வாசி கல்யாண் கேந்திராவின் பொதுச் செயலாளர் திரு யோகேஷ் பாபத் ஆகியோர் இதில் கையெழுத்திட்டனர். அதாவது பழங்குடி மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கவும் மத்திய பழங்குடி விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் இந்திய பழங்குடியினர் கூட்டுறவு விற்பனை மேம்பாட்டு கூட்டமைப்பு மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் ஆகிய மாநிலங்களில் இயங்கும் அகில் பாரதிய வன்வாசி கல்யாண் கேந்திரா என்ற அமைப்புடன் கூட்டமைப்பு அமைக்க முடிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது, பவீனா பட்டேல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? பவீனா பட்டேல் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் B பாரா டேபிள் டென்னிஸ். அதாவது ஒலிம்பிக்கை இலக்காக நிர்ணயித்து விளையாட்டு வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் டாப்ஸ் திட்டத்தின் கீழ் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலுக்கு சிறப்பு உபகரணம் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. டாப்ஸ் திட்டத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களின் நிதி தேவைகளுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான மிஷன் ஒலிம்பிக் செல்லின் கூட்டம் 29 டிசம்பர் 2020 புதுதில்லியில் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. 2020 நவம்பரில் டாப்ஸ் திட்டத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட குஜராத்தை சேர்ந்த டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலுக்கு ரூபாய் 7.04 லட்சம் நிதி உதவிக்கு குழுவால் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதாவது இது மிக மிக முக்கிய, இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுங்க. உலக அளவில் 8வது இடம் பிடித்த பவீனா பட்டேல் டோக்கியோவில் நடைபெற உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் என்பது குறிப்பிடத்தக்கது. டேபிள் டென்னிஸ், சக்கர நாற்காலி, ரோபாட், பட்டர்ஃப்ளை, அமிக்கல் பிரைம், டேபிள் டென்னிஸ், சக்கர நாற்காலி, மேஜை ஆகியவை சிறப்பு உபகரணங்களுக்கு பவீனா பட்டேலுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அடுத்தது, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பள்ளி மற்றும் அடல் பிகாரி வாஜ்பாய் மேலாண்மை மற்றும் தொழில் முனைதல் பள்ளி கட்டடங்களுக்கான அடிக்கல்லை காணொலி வாயிலாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் அவர்கள் 4 ஜனவரி 2021 அடிக்கல் நாட்டினார். அதே மாதிரி கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் குளிர் அலைகள் உள்ளிட்ட கடுமையான இயற்கை நிகழ்வுகளால் நாட்டில் 2020ஆம் ஆண்டில் மட்டும் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்தது. நல்லா ஞாபகம் வச்சுங்க,
கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு மற்றும் குளிர் அலைகள் உள்ளிட்ட கடுமையான இயற்கை நிகழ்வுகளால் நாட்டில் 2020ஆம் ஆண்டில் மற்றும் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்தது. அதே மாதிரி புத்தாண்டு பிறப்பான 2021 ஜனவரி 1ஆம் தேதி உலகிலேயே இந்தியாவில் தான் அதிக அளவில் 60,000 குழந்தைகள் பிறந்திருப்பதாக யுனிசெஃப் தெரிவித்தது. உலகிலேயே முதல் நாடாக பிரிட்டனில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கரோனா தடுப்பூசியான கோவிஷீல்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில பார்த்தது பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது தினசரி நடப்பு நிகழ்வுகள். 5 ஜனவரி 2021 நாளுக்கானது. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 5 ஜனவரி 2021 நாளுக்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.